அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது தருவாங்க, டிசிசிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்பீங்க. எல்லாருமே இன்டர்வியூ எக்ஸாம் எழுதி முடித்து மார்க் வந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிச்சு, எப்போ அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்ற கேள்வி எல்லார்ட்டுமே இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் தந்தி டிவியில் பாருங்கள், இல்லை ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். அமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எப்போ அப்படின்னாக்கா நேற்றைய தினம் அமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிங்க, டிஎன்எஸ்டிசி இந்த பணியிடங்களை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறீங்க, புதுசாக ஏதாவது அப்டேட் வந்தால் சொல்லுங்கள், திரும்ப பழைய விஷயத்தையே சொல்லாதீங்க அப்படின்ற கமெண்ட்டு நேற்று பார்த்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட இந்த அப்டேட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம் வச்சதாகட்டும், ஆன்சர் ரிலீஸ் பண்ணதாகட்டும், அந்த இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதம், ஒரு 2 மாதம், ஒரு மாதம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 2 மாதம் கேப்பில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகும் 1.5 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் வரலையே அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அமைச்சர் இது குறித்த கேள்வி ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இதில் குறிப்பாக 2 முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று, பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் நிரப்பதற்குண்டான அப்டேட் 3000 பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம் கூடிய விரைவில் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நிரப்ப தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேபி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆல்ரெடி 1.5 மாதம் ஆகிடுச்சு, இது ஜனவரி மாதம் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செலக்டான நபர்களுக்கான இவர் அமைச்சர் சொன்னபடி பார்க்கும்போது டிசம்பர் மாதமே இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா 3000 நபர்கள் இப்போ உடனடியாக நாங்கள் நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த அமைச்சர் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த அப்டேட் அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஜனவரி மாதம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நான் வீடியோலேயே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் அமைச்சர் சொன்ன வரைக்கும் பார்க்கும்போது முன்கூட்டியே வெளியாவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.